வணக்கம். இந்த வீடியோவில் நவம்பர் 20ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ வர ஆப்ரேட்டர்கள் வந்து பயங்கரமான ஒரு அட்டகாசமான வேலையில் வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நேற்று நமக்கு வந்து இதுக்கு முந்தானத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட்டாக இருந்தது. நேற்று பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து ஷேடோ பண்ணுற மாதிரி ஒரு பீரிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக டெக்னிக்கலி ஒரு பீரிஷ் என்கல்பிங் பேட்டர்ன் அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம். அதுவும் ஒரு ரெசன்ஸ் கிட்ட வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்னை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். பட் ஆல்வேஸ் இப்படியே வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இது வந்து கிடையாது, ஒரு ப்ராபபிலிட்டி அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த பேரிஷ் கேண்டில் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே ஓவர் ஷேடோ பண்ணுற மாதிரி வந்து ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ நேற்று நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், இந்த 1 ஹவர் சார்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தேன். நிஃப்டி 50 இப்போ ட்ரேட் ஆகிருக்கிற ஏரியா அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் நம்மளை ட்ராப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக வந்து இருக்குது. ஸோ அதன் காரணமாக ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து ட்ரேடை வந்து எடுங்க அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தோம். ப்ளஸ் நேற்றே வந்து இன்றைக்கி வந்து கன்ஃபார்மாக நம்மளால் வந்து ஒரு லோ வந்து கட் பண்ணிட்டு வந்து கீழே போக முடியல அப்படின்னா கன்ஃபார்மாக நாளைக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக டேவாக வந்து கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அதை நோக்கி தான் வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஆப்ரேட்டர்ஸ் வந்து மார்க்கெட்டில் அட்டகாசம் வந்து பண்ணுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ட்ரேடை வந்து எடுக்கணும், வேறு வழி வந்து கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வந்து கிடையாது. மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகுது, நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷன் போகலாம். மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் போகிறது, நம்ம வந்து ஒரு புட் ஆப்ஷன் வந்து போகலாம் அப்படின்ட்டு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பிரச்சனை இல்லை. ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து ஒரு மந்த்லி சார்ட் எடுத்தாலும் சரி, வீக்லி சார்ட் எடுத்தாலும் சரி, மார்க்கெட் எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை. இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில், இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் கீழே இறங்குது, ஒரு 200 பாயிண்ட் கீழே, 300 பாயிண்ட் மேலே அப்படி வந்து மூவ் ஆகிட்டுருக்கு, அவ்வளோதான். மற்றபடிக்கு நீங்கள் 1 மந்த் சார்ட்டோ இல்லை 1 வீக் சார்ட்டோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எங்கேயுமே வந்து மூவ் ஆயிருக்காது. ஏன்னா அந்த மூமெண்ட்டோட சைஸ் அப்படிங்கிறது அந்த பெரிய டைம் ஃப்ரேமில் எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை. ஸோ இதை பேஸ் பண்ணி நாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து இங்கே ப்ளே பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா கொஞ்சம் மூவ் பண்ணாலும் மார்க்கெட் வந்து மூவ் ஆயிடுச்சு வாங்கு அப்படின்ட்டு நம்ம வந்து உங்களுக்கு முடிவு வந்துடுவோம். கொஞ்சம் கீழே இறங்கினாலும் மார்க்கெட் வந்து கீழே போயிடுச்சு விற்று அப்படின்ட்டு நம்ம அந்த ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதை கரெக்டாக வந்து ஆப்ரேட்டர்ஸ் வந்து எந்த இடத்துல வந்து செய்வாங்க அப்படின்னா, இது மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும்போது தான் வந்து செய்வாங்க. ஒரு ட்ரெண்டில் இருக்கும்போது அவங்களாலேயும் வந்து ஓரளவுக்கு தான் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ண முடியும் மார்க்கெட்டை, அதுக்கு மேலே வந்து செய்ய முடியாது. ஏன்னா மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. ஆனால் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்கும்போது பெருசாக வந்து மார்க்கெட்டுக்கு எந்த விதமான ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நியூஸ் இல்லாத போது இவங்க தான் வந்து ஒட்டுமொத்த மார்க்கெட்டையும் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்க செய்கிறது தான் வந்து மார்க்கெட்டோட டிரெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிடும். அப்போ அது மாதிரி சுச்சுவேஷனில் பிகினர்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும், இல்லை அப்படின்னா நாம் வந்து மாட்டிக்குவோம். ஸோ அதனால தான் வந்து நேற்றே நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தேன். மார்க்கெட் வந்து இந்த லோ வந்து கட் பண்ணலை அப்படின்னா மறுபடியும் ஒரு ஹை வந்து நோக்கி வந்து போயிடும் அப்படின்ட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து செஞ்சு விட்ருக்குறாங்க. ஸோ வர மார்க்கெட்டில் ஆப்ரேட்டர்கள் அட்டகாசம் வந்து அதிகமாக தான் வந்து போயிட்டுருக்கு, கம்மியாலாம் வந்து போகலை. ஸோ அதுக்கு ரீசன் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் மோடில் வந்து ட்ரேட் ஆகிருக்கிறது தான் வந்து மெயினான ஒரு ரீசன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல்லிஷான ஒரு ட்ரெண்டாக வந்து மாறி இருக்குது. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த புல்லிஷ் என்கல்பிங் வந்து இருக்குது இல்லையா, இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மூவாக வந்து எடுத்துக்க முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இதுவே இந்த புல்லிஷ் என்கல்பிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து ஒரு இது மாதிரி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டில் வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நாம் வந்து கன்ஃபார்மாக இது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலும் எடுத்துக்க முடியாது, மார்க்கெட் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து மூவ் ஆக போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கும்போது அந்த பிரேக் அவுட்டுக்கு வால்யூம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக நம்மளால் வந்து எதை பற்றி வந்து யோசிக்க முடியும். அதர்வைஸ் இதெல்லாமே வந்து ஒரு ட்ராப்பான ஒரு மூவாக தான் வந்து இருக்கும். அதில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ அடுத்தது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் முன்னாடியே வந்து சொன்னது தான்,
ஸோ நாளைக்கு நமக்கு வந்து கன்ஃபார்மாக ஏதாவது ஒரு பிரேக் அவுட் அண்ட் பிரேக் டவுன் ஏதாவது வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ப்ளஸ் ட்ராப் பண்ணுறதுக்கும் பயங்கரமான ஏரியாவாக வந்து இந்த 1 ஹவர் சார்ட் வந்து இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த 1 ஹவர் சார்ட்டை பொறுத்தவரை நமக்கு வந்து வால்யூம் வந்து இந்த பிரேக் அவுட் வந்து கொடுத்தாங்க இல்லையா, அந்த பிரேக் அவுட்டுக்கு வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. ஸோ இந்த கேண்டில் தான் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆச்சு, கரெக்டாக ஒரு 130 கேண்டில். ஸோ அந்த கேண்டலோட வால்யூம் வந்து பாருங்கள். ஸோ இந்த இடத்துல தான் வந்து இங்கே தான் வந்து இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து வால்யூம் வந்து இல்லை. ஸோ இங்கே இப்போ க்ளோசிங் டைமில் ஒரு வால்யூம் வந்து பிரிண்ட் ஆகிருந்தது இல்லையா, அந்த வால்யூம் வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகி இங்கே இருக்கிற வால்யூம் வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகிருந்தால் கூட ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துருக்கலாம். ஆனால் வால்யூம் அப்படிங்கிறது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போ வால்யூம் அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலைன்னு அர்த்தம். இப்போ என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, நம்ம எப்படி கெஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பிரேக் அவுட் கிடைச்ச மாதிரி வந்து வந்திருக்கு இல்லையா. அடுத்தது இந்த ட்ரெண்ட் லைனில் எப்படி வந்து ஒரு கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிற மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ஸ்பின்னிங் கேண்டலோ அல்லது வந்து ஒரு ஹேமர் கேண்டலோ இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதை ஒரு ஹையை வந்து கட் பண்ணிட்டு மேலே போனாங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அதில் வந்து லோவை கட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு கேண்டல்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுது, பெருசாக நமக்கு வந்து புல்லிஷ் கேண்டில் எதுவுமே வந்து பிரிண்ட் ஆகலை, ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் எதுவுமே வந்து பிரிண்ட் ஆகலை அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும். ப்ரைஸ் வந்து அகெயின் வந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகளாக வந்து அமைஞ்சிடும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ராப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இந்த ஏரியா வந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ அடுத்தது 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டு நேற்றே நான் சொன்னோம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுபடி தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆக போகுது அப்படின்ட்டு. அது இல்லாமல் இந்த 5 மினிட் சார்ட்லேயும் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இந்த 5 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கரெக்டாக இந்த க்ளோசிங் டைமில் ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருந்தாங்க இல்லையா, அந்த இடம் ப்ளஸ் அதுக்கு முன்னாடி இடம் பாருங்கள், இந்த இடம், அதுக்கப்புறம் வந்து இந்த இடம், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 5 மினிட்டில் ஒரு டிமாண்ட் ஜோனாக வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. இந்த லெவலை உடச்சாங்க அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் வந்து கீழே போகும். அதாவது ஒரு 25,900 உடச்சாங்க அப்படின்னா கீழே உடச்சாங்க அப்படின்னா ஒரு 25,750 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து கீழே நகரும். இந்த இடத்த நம்மளால் வந்து உடைக்க முடியல டவுன் சைடு அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த 5 மினிட்டில் ஒரு டிமாண்ட் ஜோன் இந்த இடத்துல நமக்கு வந்து இருந்தது. ஸோ அது வந்து உடைக்க முடியல, மறுபடியும் ப்ரைஸ் வந்து மேலே வந்து போயிடுச்சு. சிம்பிளான ஒரு விஷயம் தான் வந்து நேற்றே நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தேன். அதுபடி தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்ந்துருக்கு, அவ்வளோதான். இப்போ ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனில் வந்து இருக்குது. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனில் ப்ரைஸ் அகெயின் செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகுது அப்படின்னா மறுபடியும் என்ன நடக்க போகுது, ப்ரைஸ் வந்து இதை நோக்கி வந்து நகரும். சிம்பிள், அவ்வளோதான். பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த 26,100 இருக்கு இல்லையா, அதை வந்து நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் கிடச்சிது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அப்ட்ரெண்ட் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அல்லது வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு ஒரு நெகட்டிவான மார்க்கெட்டாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளை இந்த 26,100 வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்படி கிடைக்கல அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டு ஒரு நெகட்டிவான ஒரு மார்க்கெட்டாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 இன்றைக்கி வந்து லோ பார்த்திங்க அப்படியே இந்த இடத்துல இருந்து இல்லையா, அதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து உடைச்சாங்க, ஆனால் வந்து சஸ்டெயின் வந்து ஆகலை. அதே மாதிரி 25,850 நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம், அதை கீழே வந்து உடைக்க முடியல. அகெயின் அந்த இடத்துல இருந்து நல்ல ஒரு அப்ட்ரெண்ட் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ அங்கேருந்து அகெயின் மார்க்கெட்டிங்கு போயிருக்கு. 26,000 26,050 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்ந்துருச்சு. அதுக்கு ரீசன் வந்து முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான், ஒரு டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து 5 மினிட் லெவலுக்கு இருக்குது. ஸோ அதன் காரணமாக இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த ரேஞ்சஸ் வரைக்கும் வந்து நகர்ந்து போயிருக்கு, அவ்வளோதான். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 26,150 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 26,000 வந்து இருக்கும். 26,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா ஒரு 25,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 26,150 பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 26,250 அதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 26,300, 26,200, 26,150, 26,000, 25,900 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டவுன் சைடு வந்து போகிற மாதிரி வந்து போயிட்டு அகைன் அப் ட்ரெண்ட் வந்து வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்துச்சு இல்லையா. இந்த கேண்டில் நமக்கு வந்து நியர்லி பார்த்திங்க அப்படின்னா 12-10 கேண்டில் கரெக்டாக வந்து பாருங்கள் வால்யூம் வந்து எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. ஸோ நாம் சொன்ன இந்த ரெசன்ஸ் அப்படிங்கிறது என்ன, 58,900 வந்து நம்ம வந்து ரெசன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அந்த ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ரெசன்ஸ் வந்து 58,900. இன்றைக்கி ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக அந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகுது, கீழே போகுது, மறுபடியும் வந்து மேலே வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10.15க்கு ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக வந்து இந்த லெவலை வந்து டச் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்துட்டாங்க. ஆனால் ஒரு லோயர் லோ அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகலை. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 9.50 நாம் என்ன சொல்லியிருக்கோம், ஒரு லோயர் லோ ஹையர் ஹை அப்படிங்கிறது வந்து ஒரு 10 மணிக்குள்ளே வந்து இருக்கிறத நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். அப்போ ஓப்பனிங் லோவை நம்ம வந்து இந்த ஏரியாவை நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஓப்பனிங் ஹையை வந்து இது அல்லது இது கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். அண்ட் ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 12:10க்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடைக்குது பேங்க் நிஃப்டியில். ஸோ அந்த இடத்துல வந்து செக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இந்த வால்யூம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருக்குது பாருங்கள். கரெக்டாக 12:10 இதுக்கு முன்னாடி இருக்கிற வால்யூமை வந்து செக் பண்ணுங்கள். அதே மாதிரி கரெக்டாக 12:10க்கு இருக்கிற அந்த வால்யூமை வந்து செக் பண்ணுங்கள். இங்கே புல்லிஷ் கேண்டலாக இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம், அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வால்யூம் வந்து அதிகமாக இருக்குது. இங்கே என்ன நடந்திருக்கு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 150-200 பாயிண்ட் பக்கம் வந்து ஒரு மூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்குறாங்க. கீழே இறங்கி எது வரைக்கும் வந்துருக்கிறாங்க, ஓப்பனிங்கில் ஒரு ஹை வந்து இருந்துச்சு இல்லையா, அந்த ஹை கிட்ட வந்து மறுபடியும் ஓரளவுக்கு வந்து சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு அகெயின் இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து ஒரு பேரிஷ் கேண்டல், இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் கேண்டல். ஸோ இதுதான் வந்து ஒரு சப்போர்ட் கிட்ட ஒரு புல்லிஷ் என்கல்பிங் பேட்டர்ன் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள். நான் வந்து ஒரு ஒன் டே சார்ட்டில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, அதுக்கு வந்து இங்கே எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கரெக்டாக வந்து ஒரு பேரிஷ் கேண்டல், அதை வந்து ஓவர் ஷேடோ பண்ணுற மாதிரி வந்து ஒரு புல்லிஷ் கேண்டல் இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ பேரிஷ் கேண்டல் பிரிண்ட் ஆனது பார்த்தீங்கன்னா 1.35, புல்லிஷ் கேண்டல் பார்த்தீங்கன்னா 1.40 வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் எந்த அளவுக்கு வந்து மூவ் ஆயிருக்கு பாருங்கள். வால்யூம் சப்போர்ட் பண்ணியிருக்கு. அந்த பிரேக் அவுட்டுக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிற ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு புல்லிஷ் என்கல்பிங் பேட்டர்ன் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அந்த இடத்துல இருந்து ஒரு அப்டர் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 58,900 ஒரு 59,000 ஒரு 200 பாயிண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ வால்யூம் ப்ளஸ் கேண்டல் பிரேக் அவுட் எந்த இடத்துல ஆகுதோ வால்யூம் வந்து செக் பண்ணுங்கள், கேண்டலையும் வந்து செக் பண்ணுங்கள். ரெண்டுமே நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்போது மார்க்கெட் நமக்கு சாதகமாக வந்து அமைகிறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணமாக உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 59,300 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 59,000 வந்து இருக்கலாம். 59,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 58,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 59,300 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 59,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 59,500, 59,300, 59,000, 58,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்ச்லி ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. பெருசாக சேஞ்சஸ்லாம் வந்து கிடையாது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு இல்லையா, 12.25. ஸோ இதுக்கு வந்து வால்யூம் நமக்கு வந்து கிடைக்காது. எந்த ப்ரோக்கர்ட்டையும் வந்து வால்யூம் வந்து சென்செக்ஸ் வந்து கொடுக்குறதில்ல. ஸோ அதனால் நம்மளால் வந்து வால்யூம் வந்து பார்க்க முடியாது, வேறு வழி இல்லை நமக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு நியர்பை ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இதுதான். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 84,940 இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நியர்பை ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. அது வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குறாங்க. அகெயின் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 1.40க்கு வந்து ஒரு ரீடெஸ்ட் வந்து எடுத்துருக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹேமர் கேண்டல் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள் 1.40. அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து சென்செக்ஸ் வந்து கெஸ் வந்து பண்ணணும், வேறு வழி வந்து கிடையாது. சென்செக்ஸ் வந்து நமக்கு வந்து வால்யூம் வந்து யாரும் ப்ரொவைட் வந்து பண்ணுறது வந்து கிடையாது. இப்போ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 85,400 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 85,000 வந்து இருக்கலாம். 85,000 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 84,600 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 85,400 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 85,800 இதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 86,000, 85,600, 85,400, 85,000,
84,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் வந்து சேம் தான், பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. லைட்டாக ஒரு கேப் டியூவான ஒரு இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில் வந்து போச்சு, அவ்வளோதான். செகண்ட் கேண்டிலேருந்து மேலே மார்க்கெட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 14,050 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 13,950 வந்து இருக்கலாம். 13,950 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 13,850 13,800 இதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். 14,50 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 14,150 14,200 இதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 14,200 14,100 13,900 13,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.